ஹலோ! வாங்க குட்டி சமையல்ல குட்டி குட்டியா சமைக்கலாம். எனக்கு ஸ் குட்டி குட்டியா சமைக்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த சொப்பு சாமால அழகா, சூப்பரா சமைக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கேம்னா, இந்த சொப்பு சாமால விளையாடுறது தான். அத இப்போ நம்ம பண்றதுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா, ரொம்ப காமா, எல்லாத்தையும் மறந்துட்டு, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்க அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பூரியும் கிழங்கும் சமைக்க போறோம். ஃபர்ஸ்ட்டு அடுப்புல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, சீரகம் கொஞ்சம் பொரிஞ்ச அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் குட்டி குட்டியாக வெட்டினது போட்டுக்கலாம். நாங்கள் இதில் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பை மட்டும் போட மறந்துட்டோம். நீங்கள் அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு குட்டி வெங்காயம், அதுவும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறமா அது வதங்கிறதுக்கு ஒரு துளி கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கியாச்சு. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் நல்லா மேஷ் பண்ண பொட்டேட்டோ ஒரு குட்டியாக 2 பொட்டேட்டோ போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி 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 விட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மூடி விட்டு வேக வச்சிடலாம். அவ்வளோதான். இது வெந்த அப்புறமா நம்ம பொட்டேட்டோ மசாலா ரெடி. இப்போ பூரி பண்ணலாமா? பூரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஓரத்தில் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடாயை காய வச்சுக்கலாம். ஏன்னா இந்த அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக தான் எரியும். அதனால் ஃபஸ்ட்டே அடுப்பை காய வச்சுக்கலாம். அப்புறமா கொஞ்சோண்டு ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவை போட்டுட்டு, அதில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். அது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து குட்டி 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 பால்ஸாக உருட்டி வைக்கலாம். இதை நல்லா குட்டி குட்டியாக உருட்டிடலாம். குட்டி குட்டியாக இதை இப்போ உருட்டினது திரட்டலாம். மாவு போட்டு திரட்டுனா ஒட்டாது. ஸோ எல்லாத்தையும் மெதுவாக மாவு போட்டு ஒன்று ஒன்றா திரட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பூரி போடலாம். வாவ், எவ்வளோ க்யூட்டாக குட்டியாக புஸ் புஸ்ன்னு வருது. நம்ம பூரி அழகாக வருது. இப்போ இதை எடுத்து நம்மளோட ஹாட் பேக்கில் போட்டுடலாம். அழகாக இருக்குல்ல குட்டியாக? ஸோ இதே மாதிரி எல்லா பேட்சும் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு ஹாட் பேக்கில் போட்டு வச்சிடலாம். ஹாட் பேக்கில் போட்ட பூரி ரெடி. நான் சொல்ல மறந்துட்டேன், இது என்னோட குட்டி கசினோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ அவங்களுக்கு நம்ம இப்போ லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ண போகிறோம். 2 பாக்ஸில் பூரி வச்சுட்டு ஒரு பாக்ஸில் கிழங்கு ஃபில் பண்ணிவிட்டு வச்சிடலாம். வச்சு க்ளோஸ் பண்ணி அவங்க கையில் கொடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ டேஸ்டிங் பார்க்கலாமா? யம் யம் பூரி உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இப்படி குட்டியாக பூரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஜாலியாக இருக்கும். அவ்வளோதான்.